ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த 9 மாதங்கள் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து இந்த 10வது மாதத்தின் முதல் நாளிலே அவருடைய சமூகத்துக்கு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையினால் ஆண்டவர் நம்மை தேற்றும்படியும், ஆண்டவரே எங்களை உங்களுடைய வார்த்தையினால் உணர்த்தி எங்களை வழிநடத்தும் என்று ஜெபித்த பொழுது கர்த்தர் மீண்டுமாய் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நினைவுகூர செய்தார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் வீண் போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தடுத்து நிறுத்துவாராக. அல்லேலூயா. இந்த மாதத்தில் இந்த ஒரு தலைப்பு அல்லது இந்த செய்தியினுடைய தலைப்பாக வீண் போகாமல் செய்யும் கர்த்தர். நம்முடைய காரியங்கள் எதையுமே வீண் போக செய்ய மாட்டார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. அநேக நேரத்தில் நம்முடைய காரியங்கள் வீணாய் போனதினாலே நமக்கு தகுந்த ஆசீர்வாதம் வரவில்லை. நம்முடைய காரியங்கள் வீணாய் போனதினாலே நாம் எதிர்பார்த்த முடிவுகள் வரவில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட உணர்த்துகிற அந்த வார்த்தையின்படியே நாம் வீண் போகாமல் நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் சுதந்திரித்து கொள்ள உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கர்த்தர் நமக்கு சரியாய் தருவாராக. அவர் முடிவு பண்ணி வைத்திருக்கிறவைகளை ஒருவரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக திட்டம் பண்ணினதை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்காக ஒன்றை ஆயத்தம் செய்திருப்பார் என்றால் அந்த ஆயத்தத்தை ஒருவரும் நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. அவர் நமக்காய் திறந்திருக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. ஆனால் அவர் பூட்டினதை யாரும் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. அப்போ ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரியது. ஒரு விஷயத்தை கவனிங்கள். ஆண்டவர் ஒரு மனிதனை படைத்த பொழுது, படைத்த உடனேயே அவன் செழிப்பாக சந்தோஷமாக நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் தோட்டத்தை கொடுத்தார். நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அந்த தோட்டத்தை கொடுத்தார். ஆனால் அவனுக்கு எந்த விதமான பாடுகளோ கஷ்டங்களோ கொடுக்க விரும்பவில்லை. அவர் படைத்த மனிதனை பூமியிலே சந்தோஷமாய் சுதந்திரமாய் அவன் விரும்பினபடியாக இருக்க வேண்டும் என்று சுயாதீனத்தையும் அவனுக்குள் வைத்தார். ஆனால் நல்லா கவனியுங்கள், இந்த மனிதனுடைய சிந்தையிலே அல்லது மனிதனுடைய அந்த வாழ்விலே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உரிமையை தவறுதலாய் வீண் போக செய்யும்படி அங்கே ஒரு சத்தம் வருகிறது. அங்கே ஒரு சத்தம், தவறான சத்தம், இதுவரை கேட்டிராத ஒரு சத்தம். ஆனால் ஒரே நாளில் வரவில்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் நம்பிக்கை வீண் போவது என்பது ஒரு நாளில் அல்ல, இன்னைக்கே அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாய் கிரியை செய்து தான் மொத்தமாக வீணாக போயிடுது. நீங்கள் கவனித்து பாருங்கள், நம்முடைய வாழ்விலே சில காரியங்கள் எப்படி நடந்தது, கொஞ்சம் கொஞ்சமாய் நடக்கிற பொழுது நாம் கவனிக்காமல் விட்டபடினால் அது பெரியதாகி நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கிறது. நம்முடைய சரீர பலவீனமாக இருந்தாலும் கவனித்து பாருங்கள், கொஞ்சமாய் செயல்படுத்தும் போது, கொஞ்சமாய் காரியங்களை நம்முடைய சரீரத்தில் உணரும்போது அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிற வேளையிலே அது பெரியதான ஒரு பாதிப்பு என்ன செய்யுது, கொண்டு வந்து நிறுத்துகிறது. நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நாம் இதை கவனிக்க வேண்டும். என்ன கவனிக்க வேண்டும்? நம்முடைய கவனிப்பு என்னவாக இருக்க வேண்டும்? கவனியுங்கள். நாம் நன்றாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், வேதம் வாசிக்கிறவர்களாக இருக்கலாம், ஆண்டவரையே நம்பி இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நம்மை நாமே அடிக்கடி சோதிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எனக்கு எதிராக பிசாசினுடைய தந்திரம் என்ன கிரியை செய்கிறது, என்னை சுற்றிலும் அவனுடைய தந்திரங்கள் என்ன இருக்கிறது, என்னை சுற்றிலும் எனக்கு எதிராக கிரியை செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள். கர்த்தர் எனக்கு பலன், அவரே எனக்கு அரண், அவரே எனக்கு கோட்டை, அவரே என் துருகம், அவரே நான் நம்பி இருக்கிறவர் என்பதெல்லாம் உண்மை. அவர் என்னை வேலி அடைத்து வைத்திருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் நான் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் அவன் உடனே வேகமாக இப்படி வந்து தாக்குதல் செய்வதில்லை, வேகமாக வந்து என் காரியங்களை வீணாக்குவதில்லை. அவன் செய்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இருக்கும், மெதுவாகத்தான் இருக்கும். சில வேளையிலே
நாமே எதிராய் செயல்படுற ஆளையே நம்புகிற அளவுக்கு இருக்கும். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு உணர்த்துகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகிடக்கூடாது. அப்போ வீண் போகாத அளவுக்கு அந்த இடத்துல நம்பிக்கை சரியாக வேண்டும் என்றால், அப்போ நம்மிடத்தில் வீண் காரியங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அகற்றிவிட வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற வீண் காரியங்கள் என்ன? ஏனென்றால் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே மனிதனை படைத்த பொழுது அவனிடத்தில் எந்த எதிர்பார்ப்பையும் வைக்கவில்லை. அவனிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவனை ஒரு நாளும் ஆண்டவர் சோதித்ததே இல்லை. அவர் படைத்து அங்கே தோட்டத்தில் விட்ட பொழுது அவனை தனியாய் படைத்தார், ஏற்ற துணையை உண்டாக்கினார். 2 பேருமாய் இருந்தார்கள். ஒரு நாள் கூட ஆண்டவர் அவர்களுக்கு ஸ்கேன் பண்ணவே இல்லை, எந்த சோதனையும் பண்ணலை. ஆனால் திடீரென்று ஒரு நாள் வருகிறது, அன்றைக்கு ஆண்டவர் எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வியோடு உள்ளே வருகிறார். அப்போ தோட்டத்தில் தான் இருக்கிறாங்க, தோட்டத்துக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனாலும் ஒரு கேள்வி, எங்கே இருக்கிறாய்? நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்மை பார்த்தும் அவர் கேள்வி கேட்கிறார், எங்கே இருக்கிறீர்கள்? ஏன் அந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்றால், ஏதோ ஒன்று நடந்ததை அறியாமல் புரியாமல் இப்பொழுது தாங்களாகவே தேவனுக்கு விரோதமாய் அல்லது தேவனை விட்டு தூரமாய் இருக்கிற ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டதை அவர்கள் உணர்ந்த பொழுது தேவன் அண்டை வருவதற்கு அவருடைய இருதயம் என்ன செய்யலை? ஒத்து கொடுக்கல. அவருடைய மனது ஒத்து வரவில்லை. அப்போ இன்றைக்கு நிறைய நேரத்தில் அப்போ இந்த தோட்டத்தில் தன்னுடைய அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை வீணாக்குனதற்கு காரணம் என்ன? அப்போ இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்விலே வேத வசனத்தின்படி என்னை ஒப்பிட்டு பார்த்து, வேத வசனத்தின்படி தான் ஒப்பிடணும், ஒப்பிட்டு பார்த்து என்னிடத்தில் என்னுடைய காரியங்களை வீணாக்குகிறவைகள் என்ன? எனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு திட்டம் இருக்கிறது, அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். அப்போ அன்றைக்கு மனிதனோடு ஆண்டவர் பழகும்போது பேசும்போது எந்த சோதனையும் வைக்கவில்லை. எதை குறித்தும் அவன் சரியானவனாக இருக்கிறானா என்பதையே சோதிக்கவே இல்லை. அப்படியே அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பாவம் பிரவேசித்த பிறகு ஆண்டவர் இப்பொழுது ஒரு சில விதிமுறைகளை வைக்கிறார், ஒரு சில சட்டங்களை சொல்லுகிறார், ஒரு சில எல்லைகளை சொல்லுகிறார், ஒரு சில செய்முறைகளை சொல்லுகிறார். நீங்கள் இப்படி இருந்தால் நான் உங்களோடு பேசுவேன். வேதத்தில் அப்படி இருக்கா இல்லையா? நீங்கள் இப்படி என்னிடத்தில் வர வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். ஏன் அதை செய்ய வேண்டும் என்றால், என்றைக்கு நாம் சுய முடிவில் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தோமோ, அந்த முடிவை தேவனுக்கு அடுத்ததாய் இல்லாமல் வைத்து கொண்டோமோ, அன்றையிலிருந்து ஆண்டவர் இப்படி ஒரு வியூவில் தான் அவர் வருகிறார். முழு வேதாமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் மனிதனோடு தொடர்பு கொள்ளும்போது அவர் எடுத்த உடனே சோதனை தான். என்ன சோதனை? என்னுடைய எல்லைக்கு ஏற்ற விதத்தில் இருக்கிறீர்களா? என்னுடைய எல்லைக்கு ஏற்ற விதத்தில் இருக்கிறதா? அப்போ ஒவ்வொரு நாளை நாம் கடந்து வரும்போதும் நமக்கு நாமே, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்ப்பே இல்லை. நம்மை நாமே நிதானித்து அறிஞ்சிட்டா நியாய தீர்ப்பு இல்லைன்னா அர்த்தம் என்னன்னா, நியாய தீர்ப்பு நாள் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாள் வரும் பொழுது அங்கே குற்றஞ்சாட்டுறதுக்கும் வேலை இல்லை, நம்மளை பற்றி குறை சொல்கிறதுக்கும் வேலை இல்லை, எதுக்குமே வேலை இல்லை. இப்பயே நான் என்ன பண்ணிடுறேன்? என்னையே நானே நிதானித்து அறிகிறேன். அப்போ என்னை நானே சோதித்து, அப்போ இயேசு கிறிஸ்துவோடு நான் எப்படி இருக்கிறேன்? அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? 23ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து கவனிங்கள். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. அப்போ ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்கிறார் பாருங்க, என் மனது தான் வீண் போக செய்து. 17ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. பாவத்தின் ஆரம்பமே மனசு தான். மனது எப்பொழுது அடுத்ததை சார்ந்து அல்லது அடுத்தவர்களை பார்த்து, உதாரணமாக உலகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நம்மளை விட செழிப்பாக இருக்கிற ஆள் நிறையா இருக்காங்க. சில நேரங்களில் எண்ணங்கள் எப்படி வருகிறது என்றால், ஆண்டவரே நான் உண்மைதானே துதிக்கிறேன், ஆனால் என்னை விட உம்மை துதிக்காதவன் எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறானே. இந்த விஷயத்தை இந்த விதத்தில் ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாதான்?
சொல்லவே கூடாதாம், பேசவே கூடாதாம். ஏன் பேசக்கூடாதென்றால், அவன் நன்றாக இருப்பது இருக்கட்டும், ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய முடிவு, அவனுடைய வாழ்வு, அவனுடைய எதிர்காலம் என்ன, நம்முடைய எதிர்காலம் என்ன என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் நாம் அவருடைய வலது பார்சத்தில் இருக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் அவரோடு கூட இணைந்திருக்க போகிறோம். அப்போ இந்த பூமியில் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? இந்த பூமியில் எல்லா ஆசீர்வாதமும் வேண்டாமா? அவரும் தரமாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவர் தருவதற்கு முன்பு உலகத்தில் இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வது போல அல்ல, நம்மிடத்திலே சிலவற்றை எதிர்பார்க்கிறார். அப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நான் சொல்லப்பட வேண்டும் என்றால் என்னுடைய மனது எப்படி இருக்கிறது? ஒன்னொன்னையா ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். ஏன் சோதிக்க வேண்டும்? நான் போய் சொல்லுகிறேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்போ நான் உலகத்திற்கு சொல்லும்போது அவர்கள் உடனே என்னை எப்படி பார்க்கிறார்கள்? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்ற வார்த்தை சொன்ன உடனேயே அவர்கள் என்னிடத்தில் பார்க்கிற காரியம், ஆண்டவருக்கு ஏற்ற குணாதிசயம் இருக்கான்னு கவனிக்கிறான். ஆமாவா இல்லையா? உடனே நம்மள்ட்ட அப்படி தான் பார்க்குறாங்க. ஆண்டவருக்கு ஏற்ற குணாதிசயம் என்னிடத்தில் எவ்வளவு இருக்கிறது? இல்லைங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்ச வீட்டை பாருங்கள், காரை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கன்னு காமிச்சாலும் அவங்க கடைசியில் முடிவில் எங்கே வந்து நிற்பாங்க? ஆண்டவருக்கு ஏற்ற குணாதிசயம் என்ன இருக்குது? எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்றீங்க, ஆனால் உங்களுக்கும் கர்த்தரை சொல்கிற உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லைன்னு சுலபமாய் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் கர்த்தரை சார்ந்திருந்தால் அப்படித்தான் இருக்கிறது என்று உலகமே அறிகிறது. அப்போ என்னுடைய ஆசீர்வாதத்தின் மீது கர்த்தர் அக்கறை உள்ளவர். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? உன் மனதை பாவிகள் மேல் என்ன செய்யாத, பொறாமை கொள்ள விடாத. நான் உன் நம்பிக்கையை வீண் போகாமல் செய்கிறேன். நான் உன் நம்பிக்கையை ஒரு பொழுதும் அசைப்பதில்லை. நான் உன் நம்பிக்கைக்கு நல்ல தீர்வு, நல்ல முடிவு கொடுப்பேன். ஆனால் பொறாமையின் பாவிகள் மேல் என்ன செய்யக்கூடாது? பொறாமை கொள்ள விடக்கூடாது. அப்போ என்னுடைய மனது கர்த்தரை சார்ந்து இருக்கிறதா, இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறதா? இந்த காரியங்களை உணர்ந்து நாம் ஜெபிப்போம் என்றால், இந்த காரியங்களை உணர்ந்து நாம் கர்த்தரிடத்தில் செல்வோம் என்றால், அவர் நம்மை உயர்த்துவதை ஒருவரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவர் நேரடியாகவே பேசுகிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே என்ன கிடைக்கும்? அவர் எதுவும் தரமாட்டேன்னு சொல்லலை. நிலம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், சகோதரர் கிடைக்கும், சகோதரி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்னு சொன்னார். நான் ஊழியத்துக்கு திருச்சிக்கு வந்தால் இங்கே எனக்கு நிறையா சகோதரர் சகோதரிகள் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் தரேன்னு தான் சொல்கிறாரு, தரமாட்டேன்னு எதுவுமே சொல்லலை, எதையுமே அவர் மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் பெற்றுக்கொள்வதற்கு இப்படி இருந்தால், ஏன் அதை சொல்லியிருக்கிறார் என்பதை உணர்ந்து நான் கொஞ்சம் என்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அவர் சொல்கிறாரு, உன் மனது ரொம்ப முக்கியம். இப்போ நம்முடைய மனதை யாரும் பார்க்க முடியாது. சரீரத்தை பார்க்கலாம், மனதை யாருமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சில நேரத்தில் கணவனின் மனதை மனைவி பார்க்க முடியாது, மனைவியின் மனதை கணவன் பார்க்க முடியாது. உள்ள என்ன சிந்தனை போகுது, என்ன தீர்மானம் இருக்குது, திட்டம் இருக்குது, எதுவுமே தெரியாது. ஆனால் இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அங்கே தான் அவரால் ஆசீர்வதிக்க முடியாத எல்லையில் அங்கே இருக்கிறது. அதை மாத்திரம் நாம் சரி பண்ணி ஆண்டோடத்தில் இந்த முதல் நாளிலிருந்தே அதை சரிப்படுத்தி கொள்வோம் என்றால், கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல், அல்லேலூயா, நாம் நம்பியிருக்கிறதை அப்படியே எனக்கு அவர் செய்து முடிப்பார். நான் நம்பியிருக்கிறபடியே கர்த்தர் செய்வார். நம் இருதயத்தின் வாஞ்சைகளை, விருப்பங்களை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவருடைய காரியம் என்ன என்பதை அறியாமலே நம்ம யோசித்துட்டு இல்லை. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அப்போ அவர் என்னிடத்தில் விரும்புகிறது, என் மனதை சரிப்படுத்த விரும்புகிறார். என் மனதை சரிப்படுத்துவது சாதாரணமான விதத்தில் அல்ல, மனதை 2 விதத்தில் சரிப்படுத்தும்படி உணர்த்துகிறார். ஒன்று என்ன என்று சொன்னால், 17ஆம் வசனத்தில், நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. நாடோறும் கர்த்தரை பற்றும் பயம், நாடோறும் கர்த்தரை பற்றும் பயம் இருக்க வேண்டும். அந்த கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கும்போது கர்த்தரை பற்றுதல் இருக்க வேண்டும்,
கர்த்தரிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? பயம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் செய்கிற நமக்கு, கர்த்தரிடத்தில் இருக்கிற நாம், இதை செய்வதற்கு நீதிமொழிகள் 24:14 சொல்லுகிறது, ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. அது என்ன ஞானம்? ஞானத்தில் 3 விதமான ஞானம் இருக்கிறது. உலக பிரகாரமான ஒரு ஞானம். இரண்டாவது, நாம் சில கற்றுக்கொள்ளுகிற சில காரியத்தின் மூலம் நமக்கு ஞானம் வரும், அதாவது அனுபவத்தின் மூலம் ஞானம். மூன்றாவது முக்கியமான ஒரு ஞானம் இருக்கிறது, வேதத்தின்படியான ஞானம். இந்த வேதத்தின்படியான ஞானத்தை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின்படியான ஞானம் என்ன? வேதத்தில் ஆண்டவர் ஒரு விஷயத்தை எப்படி கையாண்டிருக்கிறாரு, அவர் என்ன சொல்ல வருகிறார், ஒரு பிரச்சனையை டீல் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி அதை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தருக்கும், ஆபிரகாம் என்றால், ஆதாம் என்றால் ஆதாம்கிட்ட என்ன மாதிரி நடந்திருக்கிறாரு, அவருடைய ஞானம் என்ன வெளிப்பட்டிருக்கிறது, ஏன் அவர் அதை அப்படி செய்திருக்கிறார், இப்படியாக நாம் சரியான விதத்திலே உணர்ந்து அறிந்து அதை செய்வோம் என்றால் வசனத்தின்படி அவர் ஒரு நாளும் நம்முடைய காரியங்கள் வீண் போக செய்ய மாட்டார். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நான் கேட்டேன் எனக்கு கிடைச்சிடணும், அவரும் கேட்ட உடனே நீங்கள் கேட்காமலே தரணும்னு விரும்புகிற தேவன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அடிக்கடி வாசிப்பேன், அடிக்கடி எடுத்து எனக்கு நானே வாசிப்பேன். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வசனத்தை கவனிங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வேண்டிக் கொள்கிறதற்கு என் மனசு எனக்கு என்ன தேவைங்கிறத என் பிதா என்ன செய்து வைத்திருக்கிறாராம்? அறிந்து வைத்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் என்ன செய்திருக்கிறாராம்? நம்ம போய் அவர்கிட்ட, ஆண்டவரே இதை தரப்போறீங்களா, இதை தர்றீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாலேயே அவர் அதை தர்றதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காராம்? பிளான் பண்ணி வச்சுருக்காராம். நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இதை கொஞ்சம் எனக்கு தந்தீங்கன்னா, எனக்கு இது கொஞ்சம் கிடச்சிச்சின்னா, இது கொஞ்சம் எனக்கு நடந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் வைக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட வேண்டியதான். அப்படின்னு இன்றைக்கி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட வேண்டியதான். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட வேண்டியதான். இப்படியெல்லாம் நீங்கள் மனசில் நினைக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் ஏற்கனவே என்ன பண்ணி வச்சுருக்காராம்? அவர் ஏற்கனவே உங்களுக்கு இன்னது தேவை. அந்த இன்னது தேவைங்கிறது எப்போ வரும்னா, என் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கணும். அவருடைய விருப்பம் என் நம்பிக்கையை வீண் போகாமல் செய்ய வேண்டும். அப்போ அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. இந்த 2 காரியத்தை, பற்றுதலையும் பயத்தையும் சரியாக செஞ்சுட்டா நான் உன் நம்பிக்கையை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்? வீண் போக செய்ய மாட்டேன். அப்போ இந்த வீண் போக செய்வதற்கு நமக்குள்ளே கிரியை செய்கிற காரியங்கள் என்ன? ஒரு சிலவற்றை மட்டும் சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை விளக்கமாய் தியானித்து கொள்ளலாம். யோபு 8:14 சொல்லுகிறது, வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். என்னவா, நம்முடைய நம்பிக்கை அநேக நேரத்தில் வீண் எண்ணங்களாக இருக்கிறது. எப்படி இருக்குதா? வீண் எண்ணம். வீணாய் போகிறது என்றால், வீண் என்றால் அதில் பலன் இல்லை. நம்முடைய எண்ணங்களே சில நேரம் எப்படி இருக்குதான்? வீணான எண்ணங்கள். வீணான எண்ணங்கள் நம்முடைய சிந்தையிலே உண்டாகி கொண்டிருக்கிறது. அதனால தான் யோபு தன் அனுபவத்தில் 27:12 கூட சொல்கிறார், நீங்கள் இத்தனை வீண் எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், அவர் தான் கொடுத்தார், அவர் எனக்கு நன்மை கொடுத்தார். இன்றைக்கு எனக்குள்ளே ஒரு தீமை இருக்கிறது, ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஏன் வீண் எண்ணம் கொண்டு பேசுகிறீங்க என்று தன் நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ நம்முடைய காரியங்கள் வீண் போவதற்கு நம்மிடத்தில் இருக்கிற வீணான காரியங்கள் எல்லாம் சரிப்படுத்த வேண்டும். இதுக்கும் அதுக்கும் என்ன பாஸ்டர் என்ன வித்தியாசம்? என்னுடைய எண்ணங்கள், அதனால தான் மனதுன்னு ஆரம்பத்திலே சொன்னார். உன் மனது, ஏன்னா அந்த மனசு தாங்க தேவனை விட்டே பிரிக்குது. சரீரம் ஆண்டவர்கிட்ட ஈஸியாக வந்துடும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வந்துடும், கரெக்டாக வந்துடும். மனசு இருக்குது பாருங்கள், அது சீக்கிரத்தில் வராது. உலக கண்டுபிடிப்பு சொல்லுது, மனசு என்னது மாதிரியாம்?
தெரியுமா உங்களுக்கு? மனசு என்ன மாதிரியா? குரங்கு மாதிரி. ஏன் அப்படி சொல்லியிருக்கேன்னா, எப்போ எங்கிட்டு தாவும்னே தெரியாதான். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? தன் மனதை அடக்குகிறவன், தன் மனதை அடக்குகிறவன் பட்டணத்தை அடக்குகிறவனுக்கு சமம். ஒரு பட்டணத்தையே அடக்குனவன் ஒரு பெரிய ஊரையே, ஒரு நாட்டையே அடக்குனதுக்கு அர்த்தம் எது? அர்த்தமா எங்கே இருக்குன்னே தெரில மனசு. நமக்கு இருதயம்னு கேட்டால் துடிக்கிறத பார்த்து ஒரு இடத்த சொல்லலாம். ஸ்கூலில் படித்ததுனால கிட்னி எங்கே இருக்குது, மூளை எங்கே இருக்குதுன்னு சொல்ல தெரியுது. சின்ன பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லுவோம், காது எங்கே இருக்குது சொல்லு, மூக்கு, இதெல்லாம் நம்ம சொல்ல தெரியுது. மனசு எங்கே இருக்குன்னு யாருக்காவது சொல்ல தெரியுமா? உடனே நம்ம இப்படி காட்டுவோங்கிறது உண்மை தான். என் மனசு இங்கே இருக்குது அப்படி சொல்லுவோம். ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியாது, அதை ஐடென்டிஃபை பண்ணி தனியாக தூக்கி, இருதயத்தை தூக்கி தனியாக வைக்கலாம், கிட்னியை தூக்கி தனியாக வைக்கலாம், மனசை தூக்கி தனியாக என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அது எல்லாம் எதுக்குள்ளே தான் கலந்துருக்குன்னா நமக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. மனசு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் என்னையும் நான் சொல்லுவேன், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை நம்மகிட்ட மனசு இருக்குது. இப்போ அங்கே தான் ஆண்டவர் கவனிக்கிறாரு. ஏன்னா உன் மனசு தான் என் கூட இருந்த தொடர்பை என்ன பண்ணி விட்டுருச்சு, துண்டிச்சு விட்டுருச்சு. ஏதேன் தோட்டத்தில் உன் மனசு தான் பிரச்சனையாச்சு. இப்பவும் நான் சொல்கிறேன், நமக்கு பிரச்சனை என்னது தான்? மனது. இதைத்தான் இதுக்குள்ளே இப்போ என்ன வருதான்? வீண் எண்ணம் வருகிறது. ரெண்டாவதாக எரேமியா 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. உலகம் என்ன சொல்லுகிறது? ஜோசியத்தின் மூலம், குறி சொல்லுதல் மூலம், தீர்க்க தரிசனம் மூலம் ஒரு மனுஷனுக்குள்ளே வீண் பெருமையை கொண்டு வருகிறதாம். வீண் பெருமை. அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகள் வார்த்தைகளை என்ன செய்யாதீங்க, கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். ஏதாவது ஒன்று இது உங்களுக்கு தான், இது கிடைச்சிரும், இது நடந்துடும். இல்லை, நடப்பதற்கு உண்மை, நடக்கும் என்பது உண்மை. ஆனால் அது நடப்பதற்கு ஏதுவான மனசு என்கிட்ட இல்லைன்னா 100 தீர்க்க தரிசனம் இல்லை, 200 தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அது என்ன செய்யாது, நிறைவேறாது. இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து சொல்லிக்கொண்டு இந்த வார்த்தைகளை உங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த இடம் எங்கே என்றால், என் மனசை சரி பண்ணாலே எல்லாம் கிடைச்சிடும். அதுக்கு ஒருத்தர் சொல்லணும்னு அவசியமே இல்லை, விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவர் தெளிவாய் அந்த விஷயத்தில் இருக்கிறார், அதில் மாற்றமே இல்லை. நியாய தீர்ப்பு வரைக்கும் அவர் எதை கவனித்து கொண்டே இருக்கிறார்? மனது. இந்த மனசு தான் நியாய தீர்ப்புக்கும் ரெடி ஆகணும். இந்த மனசு தான் அவர் வலது எங்கே எதை ஆசைப்படுது அதைத்தான் சொல்ல. ஏன் என் மீது பற்றுதலாக இருக்க ஆசை வருகிறதா? எனக்கு பயப்படணுங்கிறத மனசு சொல்லுதா? இல்லை மனசில் வீண் பெருமை இருக்கிறதா? மூன்றாவதாக யோபு 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார். என்கிட்ட நல்லா கவனிங்க, என்னைய வீணாக்குற விஷயம் என்கிட்ட இருந்துச்சுன்னா அது ஒரு நாளும் என்னை ஆசீர்வாதத்தில் வைக்காது. வீண் வார்த்தைக்கு ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாராம், செவி கொடுக்க மாட்டார். தொடர்ந்து வாசிக்கும் போது ஆமோஸ் 6:13 வீண் காரியங்கள், வீணான காரியங்கள். 1 தீமோத்தேயு 1:6 வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த காரியங்கள் எல்லாம் நான் சரியாக செஞ்சிட்டேன்னா, செய்துட்டு வீணானதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற அனுபவங்களை, அதைத்தான் அங்கே ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எல்லாரும் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற காரியத்துக்குள்ளே எந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். அதனால தான் நீதிமொழிகள் 15:16 சொல்லுகிறது, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். ஏன் என்றால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். எங்கேயாவது ஆண்டவர் எடுத்த உடனே ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா பாருங்க? எங்கேயுமே சொல்லலை. எல்லா இடத்துலையும் வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை கீழாகாமல் மேலாக செய்வார், அவர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், அவர் உங்களை எத்தனை சத்துருக்கள் என்ன பண்ணியிருந்தாலும் அவர்கள் முன்பு உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், அவர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், அவர் உங்களை உயர்த்துவார். இப்படி தான் சொல்லியிருக்கோம் நிறையா. ஏன் அப்படி சொன்ன ஆண்டவர் ஏன் செய்ய முடியலன்னா, மனது. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும் பொழுது, நான் உங்கள் சரீர பிரகாரமான இந்த முகத்தை, உங்களுடைய வாயின் வார்த்தைகள், உதடு அசைவு, கை அசைவு, இதெல்லாம் பார்த்து
நல்லா ஜெபிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கலாம். ஆனால் அங்கேருந்து ஆண்டவர் பேசுகிற என் மனசில் இருந்து எல்லாம் அங்கே பாட்டு பாடுற இங்கே எல்லாருடைய மனதையும் அங்கேருந்து கவனிக்கிறார். கவனிக்கும் போது இந்த இடத்துல இருக்கிற எந்த மனசுமே அவருக்கு ஒத்து வரல அப்படின்னா அவர் கண்டிப்பாக இங்கே என்ன செய்ய மாட்டார். ஆனால் ஆராதனை எப்படி போயிட்டுருக்கோம்? ஆராதனை நல்லா போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் கவனிக்கிறாரு, ஒருத்தர் மனசும் அவர் பக்கம் இல்லை. ஆனால் எல்லாம் எப்படி இருக்குது? கரெக்டாக ஆராதிக்குது. இங்கே தான் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் சாத்தான் சரியாக ஏவாள் இடத்துல எதை வஞ்சித்தான்? அவருடைய மனதை. அவளுடைய மனதை வஞ்சித்து பேசி முடிச்சுட்டு போயாச்சு. ஒரு பேக்ரவுண்ட் இப்படி சொல்லுது, பழம் பறிக்கிற அன்னைக்கு சாத்தாங்க இல்லையாம். பழம் பறிக்கிற அன்னைக்கு சாத்தான் தோட்டத்துக்குள்ளேயே இல்லையாம். யோசிச்சு பாருங்க. அப்போ அதை பறிக்கிறதுக்கான ஏவுதல் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவன் போயிட்டான். இவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த மனதில் ஏற்பட்ட ஆசை திடீர்னு ஒரு நாள் பறித்து விட்டது. பறிக்கிற அன்னைக்கு பறிக்க ஏவனவே அங்கே இல்லை. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்ம ஆசீர்வாதம் கைகூடு வரப்போகிற நேரத்தில், கர்த்தர் திட்டம் பண்ணி நம்மளை உயர்த்துகிற நேரத்தில் நம்ம மனசை என்ன பண்ணி விட்டுறோம்? நம்ம மனசை கெடுத்து போடுவதற்கான சகல விஷயம் நம்மளை சுற்றி நம்மளை அறியாமல் நம்ம அது உள்ள விழுந்துடும். ஆகையினாலே தினமும் நம்மை சோதித்து, நான் கர்த்தரை பற்றுதல், என்னுடைய பற்றுதல் சரியாக இருக்கிறதா? நான் சரியாய் கர்த்தருக்கு பயப்படுகிறேனா? சரியாய் கர்த்தருக்கு பயந்திருக்கிறேனா? பயந்திருக்கிறது என்றால் அப்படியே ஒடுங்கிட்டு போகிறதில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலைனாலே என்ன இல்லைன்னு அர்த்தம்? பயம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். சிம்பிளாக புரிய வைக்கணுன்னா அதான், கர்த்தர் சொல்லியிருக்கிற விஷயத்துக்கு நான் என்ன செய்யலை? கீழ்ப்படியலைனாலே என்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? பயம் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 3:16 சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்றது அவருடைய இருதயத்தின் விருப்பம். 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியினால் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தந்தருளப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நான் விசுவாசிக்காவிட்டால், இதை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எனக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம்? பயம் இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். நீ எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நிச்சயமாய் முடிவு தரப்போகிறேன், ஆனால் நாடோறும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற பயம் இருக்க வேண்டும். அதை செய்துவிட்டால் நிச்சயமாகவே என்ன உண்டு? முடிவு உண்டு. நம்முடைய முடிவு உலகம் நினைக்கிற முடிவு அல்ல. உலகம் நினைக்கும் நம்மை முடித்து விடலாம், நம்முடைய வாழ்வு அவ்வளோதான் என்று உலகம் நினைக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முடிவு ஆச்சரியமானதாக இருக்கும், அதிசயமானதாக இருக்கும். கர்த்தர் நமக்கு தருகிற சில முடிவுகள் உலகம் பேசினபடி அல்ல, சொந்த பந்தங்கள் பேசினபடி அல்ல. கர்த்தர் தருகிற முடிவு அது மற்றவர்கள் முன்பு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணினது போல. அல்லேலூயா. நம்மை குறை கூறினவர்கள் முன்பை நம்மை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற இடத்துல கர்த்தர் செய்வார். ஆனால் அவருடையதை இந்த வேத வசனத்தின் மூலம் அந்த ஞானம் அடைந்து அதை ஆராய வேண்டும். வேத வசனத்தின் ஞானம், வசனத்தின் மூலம் ஒரு ஞானம் வருகிறது. அந்த ஞானத்தின் மூலம் தேவனை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர் எப்படியெல்லாம் உங்களை நடத்துகிறார் என்பது தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை உணர்த்துகிற விஷயம் என்ன? எனக்கு காரியங்களை வீண் போகாமல் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் என்னிடத்தில் இருக்கிற வீண் போக செய்கிறவைகள் எல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? சரிப்படுத்த வேண்டும். நான் சும்மா வேத வசனத்தில் புரிவதற்காக ஒரு 5 வீணான காரியத்தை சொல்கிறேன், ஆனால் நிறையா இருக்குது. அப்போ என்னிடத்தில் வீணானவைகள் என்னெல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் சரிப்படுத்தும் போது என் காரியங்கள் வீண் போகாமல் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் வரும்போது, என்னிடத்தில் அவர் பேச வரும்போது நான் ஒளிந்திருக்கிறவனாய் அல்ல, அவரை முகமுகமாய் சந்திக்கிறவனாய். அல்லேலூயா. என்கிட்ட பேசும்போது, அது வரைக்கும் ஆதாம்கிட்ட பேச வரும்போது ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இல்லை, ஒரு தடை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு திடீர்னு வரும்போது ஆளை காணும். அப்போ தான் அவர் கேட்குறாரு, ஆதாமே நீ அவ்வளோ தோட்டத்துக்குள்ளே அவன் எங்கே இருக்காருன்னு அவருக்கு நல்லா தெரியும். இப்போ நம்மளும் எங்கெல்லாம் இருக்கோம், என்னெல்லாம் செய்கிறோங்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறாரு. என்ன? ஏன் அந்த கேள்வினா, பதில் எனக்கு தெரிகிறதா? என் நிலைமை பதில் எனக்கு தெரிகிறதா? அப்போ அவன் சொல்லுகிறான், நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். அடுத்த கேள்வி, ஏன் ஒளிஞ்சிருக்கான்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவன்கிட்ட திரும்ப ஒரு கேள்வி, ஏன் ஒளிஞ்சிருக்க? இல்லை நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம். அப்புறமும் ஒரு கேள்வி, அதை உனக்கு சொன்னது யார்?
நல்லா கவனிங்க. இதான் வேத வசனத்தின் மூலம் தேவ ஞானத்தை அடைவது. ஏன் ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப அவன்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணும்? ஏன் அந்த கேள்வியை கேட்கணும்? சில நேரம் வேத வசனங்களை பேசும்போது பாஸ்டர் எப்போதுமே இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கார், ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும்? ஏன் அதை குறித்து தியானித்து கொண்டே இருக்க வேண்டும்? என் மனதில் அது பதியும் வரை அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆதாம் மனசில் பதிய வைக்கிறாரு. எப்பா என்ன நடந்துச்சுன்னு உனக்கு நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு. ஆதாம் ஏவாள்கிட்டையும் அதே கேள்விதான். ஸ்திரியை கூப்பிட்டு ஏன் இப்படி செய்த? அப்போ காரணங்கள் வேற சொன்னாலும் மனதில் பதிய வைக்க விரும்புகிறார். நான் என்ன செய்து விட்டேன், எனக்குள் என்ன நடந்து விட்டது, நான் என்ன யோசித்து இருக்கிறேன். அப்போ இந்த கேள்வி மூலம் அவர் எனக்கு புரிய வைக்கிறார். அப்போ இந்த வசனங்களெல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது என் ஆண்டவர் என் நம்பிக்கையை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், வீணாக்க மாட்டார். என் மனசு என்ன சொல்லுது அதை பற்றி வசனம் சொல்லுகிறது. என் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. இப்போ உங்கள் நம்பிக்கையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இருக்கிறீர்கள். என் வாழ்க்கையில், என் பிஸ்னஸில், என் குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய சூழ்நிலையில் இப்படி நடக்கும், எனக்கு சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், பலன் உண்டாகும் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க, நம்பிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை தான் ஆண்டவர் அறிய விரும்புகிறார். நான் நம்புகிறேன் என்று வாயில் சொல்வதல்ல, என் மனது தீர்மானம். வசனமே சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ என் இருதயம் முழுசும், இந்த மனசு முழுசும் என்ன இருக்கிறது, எதிலே நாட்டம் கொள்ளுகிறது, அந்த மனது எதை செய்ய தூண்டுகிறது? கவனியுங்கள், இதைத்தான் சோதிச்சு பாருங்க. ஒரு நாள் முழுதும் என் மனது எதை செய்ய தூண்டுகிறதோ அதுவாகத்தான் நான் இருக்கிறேன், அந்த பகுதியாகத்தான் நான் இருக்கிறேன். அதுதான் என் மனதுக்குள் நிறைந்து இருக்கிறது. அப்போ என் மனது எதை செய்ய தூண்டுகிறதோ அதை பொறுத்து தான் அவர் எனக்கு செய்ய விரும்புகிற ஆசீர்வாதம். நாம் அதை அறிந்து செயல்படுவோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் என்ன செய்யாது, வீண் போகாது. ஆண்டவர் எடுத்த முடிவை மாற்றுகிற தேவன் அல்ல, அவர் சொன்னதை சொன்னபடியே செய்கிறவர். அவர் வாக்கு பண்ணினவர், மாறாதவர். அல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் மாறவும் மாட்டார், சொன்ன வாக்கு தத்தத்தை மறக்கவும் மாட்டார். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படியே செய்ய விரும்புகிறார். அப்போ நான் என் நம்பிக்கையை கர்த்தர் வீண் போகாமல் செய்ய விரும்புகிறார். ஆகையினாலே வீண் போகாமல் செய்யும் கர்த்தர் இந்த மாதத்தில் என்னுடைய எண்ணமெல்லாம், என்னுடைய மனது, ஆண்டவரே நீர் எனக்கு வீண் போகாமல் என் நம்பிக்கையை செய்வீங்க, என்னை வெட்கப்படுத்த மாட்டீங்க, தலைகுனிவை உண்டாக்க மாட்டீங்க. ஆனால் என்னிடத்தில் இருக்கிற, என் மனதில் இருக்கிற வீணான காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு என்ன செய்து விடுங்க, அகற்றி விடுங்க. எத்தனை பேர் நாம் அப்படி சொல்ல போகிறோம்? நாம் அப்படி சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாவோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையை வீண் போகாமல் செய்வார். அதன்படியே கர்த்தர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பாராக.